இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி ஜூலை 31 அன்று ஓவல் மைதானத்தில் தொடங்கவுள்ளது. இந்த போட்டிக்கு முன்னதாக இந்திய அணியின் பயிற்சியின் போது முன்னாள் வீரரும் வர்ணனையாளருமான கௌதம் கம்பீருக்கும் ஓவல் மைதான பராமரிப்பாளர் ஃபோர்டிஸுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வீடியோவில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ சொல்ல வேண்டாம், நீ ஒரு மைதான பராமரிப்பாளர் என்று கம்பீர் ஆவேசமாக கத்துவது பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் கிரிக்கெட் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இந்த விவாதம் குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? பொதுவெளியில் ஒரு விளையாட்டு வீரர் அல்லது பிரபல வர்ணனையாளர், அதுவும் ஒரு மைதான பணியாளரிடம் இவ்வாறு நடந்து கொள்வது சரியானதா என்பது ஒரு புகாரின் கேள்வி. விளையாட்டு வீரர்கள் மற்றும் அணியினர் மைதான பணியாளர்களுடன் நல்லுறவை பேணுவது முக்கியம். ஏனெனில் மைதானம் மற்றும் அதன் பராமரிப்பு ஒரு போட்டியின் வெற்றிக்கு அத்தியாவசியமான ஒன்றாகும். மறுபுறம் அந்த வாக்குவாதத்திற்கு என்ன காரணம், ஃபோர்டிஸ் என்ன கூறினார் என்பது குறித்த முழுமையான தகவல் இல்லை. ஒருவேளை மைதான பராமரிப்பாளர் விதிமுறைகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டாரா அல்லது வீரர்களின் பயிற்சியில் தேவையற்ற தலையீடு இருந்ததா என்பதும் ஆராயப்பட வேண்டிய ஒன்று. எதுவாயினும் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கிரிக்கெட் வட்டாரத்தில் உள்ளவர்கள் இதுபோன்ற பொது நிகழ்வுகளில் நிதானத்துடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்வது அவசியம். இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன?